புதுச்சேரியின் மாநில வளர்ச்சிக்காக மத்திய அரசுடன் இணைந்து செயல்படுவோம் என்று புதிய முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்டுள்ள நாராயணசாமி தெரிவித்துள்ளார். சென்னை கோபாலபுரம் இல்லத்தில் திமுக தலைவர் கருணாநிதியை சந்தித்த அவர் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது பேசிய நாராயணசாமி ஆட்சி அமைப்பதற்கான ஆதரவு கடிதத்தை திமுகவிடம் பெற்றதாக கூறினார். நமச்சிவாயத்திற்கு அமைச்சரவையில் இடம் ஒதுக்குவது குறித்து அகில இந்திய காங்கிரஸ் தலைமையிடம் பேசி முடிவு செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். மரியாதைக்குரிய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர், முதுபெரும் தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்களை சந்தித்து ஆதரவு கடிதம் பெற்றிருக்கிறேன். காங்கிரஸ் கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் 15 உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். நாங்கள் 17 பேர்கள் அந்த கடிதத்தை துணைநிலை ஆளுநரிடம் கொடுத்து ஆட்சி அமைப்பதற்கான உரிமையை கோருவோம். அதற்கு பிறகு புதுவை மாநிலம் யூனியன் பிரதேசமாக இருக்கின்ற காரணத்தால் அது உள்துறை அமைச்சரகத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டு குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலுக்கு பிறகு மந்திரி சபை பதவியேற்கின்ற தேதியை குறிப்பிட்டு அதற்கு பதவியேற்பு விழா நடைபெறும்.